ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து கிரானி சாப்டர் 2ஓட இன்றைக்கி இதை பார்க்க போகிறோம். ஈஸி லெவலில் இன்றைக்கி கண்டிப்பாக நம்ம வின் பண்ணி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். டே 1 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டுட்டோம் கிரானி சாப்டர் 2லேயே ஃபஸ்ட் நம்மளால் விளையாடவே முடியலை. ஒரு தடவை கூட வின் பண்ணதே கிடையாது, எஸ்கேப் பண்ணதே கிடையாது. ஆனால் கண்டிப்பாக அந்த தடவை வந்து ஒரு முடிவோடு இருக்கேன், கண்டிப்பாக வின் பண்ணியே தீருவோம் அப்படின்னு. ஃபஸ்ட் நம்ம மேலே போய் எங்கெங்கே என்னென்ன திங்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஆக்சுவலாக என்ன விஷயம்னா வந்து சில திங்ஸ் கிடைக்கும், சில திங்ஸ் கிடைக்க மாட்டுது. அதனால தான் பிரச்சனையாக இருக்குது. கிராண்ட்பா வேறு பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். நம்ம போய் ஒழிஞ்சிக்கலாம் ஃபஸ்ட்டு. இதுக்குள்ளே அது வேறு வரமாட்டேதுக்கு. அப்பப்போ வந்து ஸ்ட்ரக் ஆகிடுது, நம்மளால் உள்ளே போக முடியலை. ஹெலிகாப்டர் கீ கிடச்சிருக்கு நமக்கு. இதை நம்ம கொஞ்சம் செக்யூரிட்டி ரூம் கிட்ட வச்சுக்கிட்டால் நமக்கு சேஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன். கிராண்ட்பா வேறு எப்பப்போ எங்கெங்கே வராருன்னே தெரிய மாட்டேதுங்க. நம்ம சத்தம் போட்டாலும் சில நேரம் அந்த இடத்துக்கு வரமாட்டுறாரு. சில நேரத்தில் நம்ம அவர் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைப்போம். கன்லாம் நம்மக்கிட்ட கிடச்சிருக்கோம், ஆனால் அவரை ஷூட் பண்ணிவிட்டு அடுத்து தேட போகலான்னு நினச்சிருக்கலாம். ஆனால் அப்போது வரமாட்டார். அவர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்கிறாரு. இங்கே ஒரு ஃபோட்டோ வேறு இருக்குது. இதில் என்ன இருக்குது? இதில் ஒன்றுமே இல்லை கைஸ். ஐயோ, இங்கே தான் இருக்கார். ஐயோ, டக்குனு கீழே போகணுங்க. நம்ம இன்னும் எந்த திங்ஸுமே கண்டுபிடிக்கலைங்க. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே வேறு. எங்கெங்கே என்ன இருக்குன்னே தெரில. இங்கே கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வச்சுருவாங்க. ஓகே, கிளாஸ் ஃபியூஸ் இருக்குது. நம்ம வந்து ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கு தேவைப்படும். வேறு எங்கே போகிறது? அவர் வேறு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இன்னும் வரலங்க. மேலேயே போய் வச்சுட்டு வந்துடலாமா? வேணாம், சுற்றி ஒரே இடத்துக்கு தாங்க வந்துக்கிட்டு இருக்கேன். இங்கே போய் சேஃபாக ஒழிஞ்சிக்கலாங்க. அவர் வேறு எங்கே இருக்காருன்னே தெரில. ஓகே, ஸ்டங்கன் கிடச்சிருக்குங்க நமக்கு. இதை வச்சு அவர் ஷூட் பண்ணி மிச்ச திங்ஸ் எல்லாத்தையும் தேட ஆரம்பிச்சிடலாம். இனிமேல் ஒரு பிரச்சனையும் இருக்காது நமக்கு. ஸோ இனிமேல் அவரை ஷூட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் எஸ்கேப் ஆகிறது தான் நமக்கு வந்து வேலையாக இருக்கும். இந்த ஆள் வேறு வரமாட்டாருங்க. நம்மக்கிட்ட கன் இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு வராமல் இருக்காரா என்னன்னு தெரில. ஆனால் நம்ம எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாலும் வரவே மாட்டுறாரு. ஓகே கைஸ், நிறைய பேர் வந்து வீடியோஸ் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணால் நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க ப்ளீஸ். வந்துட்டாருங்க. ஓகே, ஷூட் பண்ணியாச்சு. இப்போது இங்கேயே போட்டுடலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து செக்யூரிட்டி கீ எடுக்கணும். கீ எடுத்துகிட்டு அங்கே போய் கதவை மட்டும் திறந்துட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா தேட ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்க, திறந்தாச்சு. அடுத்து இங்கே என்ன இது, போட்டோட ஸ்டேரிங் வீல் இருக்குது. இங்கே ஒன்றுமே இல்லை. போட்டோட ஸ்டேரிங் வீல் இருக்குது. இது நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். இதை நம்ம போய் கீழே வச்சுட்டு வந்துடலாம். இல்லைனா அப்புறம் அந்த கிராண்ட்பா வந்து எந்திரிச்சிடும். ஓகே, நமக்கு ஸ்பார்க் பிளக்கும் கிடச்சிருக்கு. இங்கே ஒரு ஃபோட்டோ, பாதி ஃபோட்டோ இருக்குங்க. ஹேண்ட் வீல் வேறு இங்கே கிடக்கு. ஹேண்ட் வீல் கிடைச்சாலும் நமக்கு வந்து பேட்லாக் கீ கிடைக்கிறதுல கஷ்டமாக இருக்குது. ஏதாவது ஒன்று கஷ்டமாயிட்டே தாங்க இருக்குது. சரி, ஓகே, அப்படியே நம்ம கீழே போயிடலாம் ஃபஸ்ட். எங்கே போகிறதுனே தெரிலங்க. ஓகே, நம்ம கீழே போய் வச்சுட்டு வந்துடலாம். டக்குன்னு போய் வச்சுட்டு வந்துடலாம். ஏன்னா இங்கே கீழே போனதுக்கப்புறம் கிராண்ட்பா முன்னாடி வந்துட்டாருன்னா நம்மளால் தப்பிக்கவே முடியாது அவர்கிட்ட இருந்து. ஏன்னா அது ரொம்ப சின்ன ஒரு சந்து மாதிரி இருக்குமா, அதனால் நம்மளால் வர முடியாது. கண்டிப்பாக நம்மளை கொலை பண்ணிடுவார். இங்கேயும் எதுவுமே இல்லை, ஆல்ரெடி பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லைங்க. இங்கேயும் எதுவும் இல்லை. என்னங்க, எந்த இடத்துலையுமே வைக்கல எதுவுமே. இங்கே எதுவும் இல்லை. ஓகே, கேஸ் லைன் இருக்குங்க இங்கே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை வந்து இப்போது ஆக்சுவலாக அந்த கேஸ் லைன் வந்து ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கும் வேணும், போட் எஸ்கேப்புக்கும் வேணும்.
ஸோ நம்ம ரெண்டில் ஏதாவது ஒன்றுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எது நமக்கு அதிகமாக கிடைக்குதோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போது நம்ம போட்டில் போய் அதை ஃபில் பண்ணிட்டோன்னா அடுத்து நம்மளால் அதை ஃபில் பண்ண முடியுமான்னு தெரில. இங்கேயே வச்சுக்கலாம் நம்ம எதுக்கும். அப்போ தான் நமக்கு ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கு தேவைப்படும். ஓகே, இந்த ஸ்பார்க்லக்கே போய் அங்கே வச்சுட்டு வந்துடலாம் அந்த ஆள் எந்திரிக்கிறதுக்குள்ளே. நெக்ஸ்ட் அந்த ஹேண்ட் வீலை எடுத்துகிட்டு போய் அங்கே வைக்கணும். அப்போ தான் நம்மளால் ஈஸியாக எஸ்கேப் ஆக முடியும். டக்குன்னு போய் வைக்கணுங்க, இல்லைன்னா எந்திரிச்சிடுவார் அவர். ஓகே, இங்கேயே வச்சிடறான். அப்புறம் போய் கீழே ஒவ்வொன்று எடுத்துகிட்டு வச்சுக்கலாம். ஆனால் எனக்கு என்ன தோணுது, ஐயோ வந்துட்டாருங்க, பார்த்துட்டாரு, போச்சு போச்சு. சரி, நம்ம வந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்கும்போதும் நம்ம கிட்டக்கு வந்து நமக்கு நிறைய கிடைக்காம இருந்திருக்கு. ஸோ அதனால தான் நம்ம வந்து வின் ஆகாமல் இருந்தவ்வளோனால. ஆனால் கண்டிப்பாக அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கண்டிப்பாக நம்ம வின் பண்ணிடுவோம். எனக்கு ஒரு கட் ஃபீலிங் சொல்லுது. இங்கே எதுவுமே இருக்கான்னு செக் பண்ணவே இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம போய் ஃபஸ்ட்டு வேறு ஏதாவது கிடைக்குதா? கன்று ஓகே கன்னை வச்சு ஷூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் தேடலாம். வந்துட்டு ஐயோ போச்சுங்க, கொண்டுட்டாருங்க. வெக்கமே இல்லையா அவர்? அதான் அந்த பக்கம் சுற்றி வராதுன்னு நமக்கு தெரியுது. இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் மென்டல் மாதிரி தான் பிஹேவ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி டே 2. நெக்ஸ்ட்டு பார்ப்போம். டே 2ல் என்ன ஆகுதுன்னு தெரில. இன்னும் 3 நாள் தாங்க இருக்குது முடிக்கிறதுக்கு. எங்கே இருக்கார்? ஃபஸ்ட்டு போய் கன்னை போய் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவர் ஷூட் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் வந்து இது பண்ண முடியும். ஐயோ போச்சுங்க, வந்துட்டாருங்க. ஓடிடுங்க தம்பி. அந்த கன்னை எடுத்து இப்போ நம்ம அவர்கிட்ட ஷூட் பண்ண போகிறோம். எங்கே அந்த ஆளை காணோம். பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல, நம்ம கரெக்டாக எப்போ நமக்கு வந்து தேவைப்படுறாரோ அப்போ வந்து இருக்க மாட்டார். எங்கிட்டாவது கிளம்பி போயிடுவார். எங்கன்னு தெரில, ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். எவ்வளோ சுத்தம் போட்டாலும் வரவே மாட்டார். பையன் ஆக்சுவலாக அவருக்கு காது கேட்காதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் கரெக்டாக சத்தம் போட்டால் மட்டும் வந்துடுறாரு. எப்படி? எங்கேங்க போச்சு? ஐயோ, டேபிள் தள்ளி விட்டேங்க கீழே. எங்கே ஆளே காணும் அவரை. சரி, இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேண்டாம். வேறு எங்கிட்டாவது கிளம்பிடலாமா? ஆக்சுவலாக இதை வச்சு சவுண்டு போட்டால் வருவார். சவுண்டு போட்டுட்டு போய் நிற்கலாம் அவர் வர வரைக்கும். அந்த ஆள் வரவே மாட்டார். எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது? வேறு ஏதாவது திங்ஸ் இருக்கான்னு ஃபஸ்ட்டு போய் பார்த்து இது பண்ணிக்கலாம் நம்ம. ஐயோ வந்துட்டாரு. ஓடு. டக்குன்னு போய் அந்த கன் எடுத்து ஷூட் பண்ண அவரை. ஓகே, எடுத்தாச்சு. ஷூட் பண்ணிடலாம். பாப்பாய் வா. ஓகே, இங்கேருந்து ஷூட் பண்ணியாச்சு கரெக்டாக. நல்ல வேலை. இங்கே போட்டு போயிடலாம். எங்கெங்க இந்த ஆள் வேறு நடவுக்கிற பாதையில் நின்றுட்டுருக்காரு. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மட்டும். என்ன எதுக்கு? ஓகே, கீழே இருக்கிறது எல்லாத்தையும் போய் நம்ம போட்டில் போய் வச்சுட்டு வந்துடலாம். இவர் தூங்கிட்டு இருக்கு, மயக்கத்தில் இருக்கையிலே போய் வச்சுட்டு வந்துடலாம். ஏன்னா இப்போது அவர் எந்திரிச்சிட்டாருன்னா திரும்ப நம்மளால் வைக்க முடியாது. அந்த ஆள் கீழே இறங்கி வந்துடுவார். ஓகே, ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து இப்போது போட் எஸ்கேப்க்கு வந்து நமக்கு என்ன வேணும்னா பேட்லாக் கீ வேணும். அப்புறம் ஸ்பார்க் பிளக் கிடச்சிருச்சு. இப்போது கேஸ்லேயும் கிடச்சிருச்சு. ஆனால் பேட்லாக் கீ இருந்தால் மட்டும்தான் நம்மளால் போக முடியும், எஸ்கேப் ஆக முடியும். அதனால் கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ அங்கே வச்சுட்டு வந்துடலாம். எனக்கு வந்து கொஞ்சம் கோல்டாக இருக்குது, அதனால என் வாய்ஸ் கொஞ்சம் ஆம்பளை குரலில் கேட்குது. எனக்கே சிரிப்பாக தான் இருக்குது. இருந்தாலும் நான் வந்து
என்ன பண்ணுறது, நான் வீடியோ எடிட் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு போய் அவர் எந்திரிக்கிறதுக்குள்ளே ஆக்சுவலாக நிறைய டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னொரு அவர் எந்திரிச்சிருக்கணும். ரொம்ப நேரம் ஆன மாதிரி தான் இருக்குது. கேஸ் லைனே போய் வச்சுட்டு வந்துடலாம். ஏன்னா இப்போ அவர் எந்திரிச்சு வந்துட்டாருன்னா என்ன பண்ணுறது சொல்லுங்கள். ஓகே ஓகே, நேரம் எந்திரிச்சிருப்பார். நான் சேஃப்டியோடு தான் போகணும். ஓகே, கதவு தர ஐயோ என்னங்க அது, மேலே போயிடலாம். ஆக்சுவலி நம்ம சும்மா மேலே போகிறதுக்கு வேறு ஏதாவது, ஆனால் என்னென்ன திங்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக மேலே போகலாம். ஏன்னா இப்போது இங்கே ஏதாவது வச்சு ஓகே க்ரோபார் கிடச்சிருக்குங்க நமக்கு, சூப்பர். ரெண்டு பாக்ஸ் இருக்கும், 2 ஓப்பன் பண்ணுறதுக்கு. வேறு ஏதாவது உள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ஏதாவது ஒன்று உள்ளே இருக்கும், இல்லாமல் இருக்காது. ஸோ நமக்கு ஓகே தான். நமக்கு இன்னும் வெப்பன் கியூ கிடைக்கல. வெப்பன் எடுக்கிறதுக்கு வெப்பன் எடுத்தால் தான் இந்த சைடில் இருக்கிற ரெட் பட்டன் இருக்கு இல்லையா, அதை ஆன் பண்ணி நம்ம இது பண்ண முடியும். ஓகே, போட் கீ இருக்குங்க. இங்கே போட் கீ இருக்குது. போட் கீ எடுத்து கீழே போட்டுடலாம் ஃபஸ்ட்டு, அந்த ஆள் வரதுக்குள்ளே. நின்றுட்டு போட்டால் போடவே முடியலை கைஸ். திரும்ப ட்ரை பண்ணலாம். ஓகே, இங்கே தான் விழுகுது. நம்ம உட்காந்து போடலாம், அப்போ தான் கரெக்டாக போய் விழுகும். ஓகே, விழுந்துருச்சு. இப்போது நம்ம உள்ளே போய் விழுகணும் ஆக்சுவலாக. ஆனால் கன்னோட தான் போகணும் நம்ம, இல்லைன்னா நமக்கு சேஃப் இருக்காது. டக்குன்னு கீழே விழுந்துடலாம். சில நேரம் இப்படி நம்ம விழுந்தே நம்ம வந்து அந்த டேவை இது பண்ணியிருக்கோம், செத்து போயிருக்கோம். அது உங்களுக்கு லாஸ்ட் வீடியோஸ்லலாம் பார்த்துட்டிங்கன்னா தெரியும். இந்த படிக்கட்டுலேருந்து கீழே விழுந்தே நம்ம செத்து போயிருக்கோம் கைஸ். அவ்வளோ வீக்காக இருக்கும். ஐயோ, க்ரோபார் இருக்குங்க, அதையும் எடுத்துகிட்டு வந்துடணுங்க. டக்குன்னு ஷூட் பண்ணியாச்சு. 2 minutes தானே. ஃபஸ்ட் டைம் ஷூட் பண்ணையில் தான் 2.5 minutes கொடுக்குறாங்க நமக்கு. ஓகே, போட் கீ இருக்கட்டும், அப்புறமா எடுத்துக்கலாம். இங்கே சும்மா தானங்க போகிறோம், கையில் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு மேலே போய் வச்சிடலாம். இன்கேஸ் நம்ம ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணுறோன்னா நமக்கு தேவைப்படும்ல. எடுத்துகிட்டு போயிடலாங்க. எடுத்துகிட்டு போய் அது ஓப்பன் வேறு பண்ணணும். அப்போ தான் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு தெரியும். ஆக்சுவலாக இறங்குறதுக்கும் அந்த படிக்கட்டு அந்த இறங்குறது வச்சுருந்தாங்கன்னா ஈஸியாக இறங்கிடலாங்க. நமக்கு இறங்குறதுக்கு ஒன்றுமே கிடையாது, நம்மளாம் குதிச்சு தான் இறங்குற மாதிரி இருக்குது. டக் டேப் கிடச்சிருச்சுங்க. டக் டேப் வந்து நமக்கு ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் தேவைப்படும். ஸோ ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கும் நமக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ண போகிறோம் நமக்கே தெரியலை இது வரைக்கும், ஒரு ஐடியாவே கிடையாது. ஆனால் எல்லாத்துக்கும் கொஞ்சம் தேவைப்படுது, அங்கங்கே நமக்கு தேவைப்படுது. அது எல்லாமே கிடைக்குதான்னு தெரில. கிடச்சிருச்சுன்னா ஈஸியாக எஸ்கேப் ஆகிடலாம். இந்த போட் கீயை கூட போய் கீழே வச்சுட்டு வந்துடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த ஆள் வரதுக்கு முன்னாடி மேலே கீழே இறங்கிடலாம். ஏன்னா திடீர்னு நம்ம கீழே குதிக்கையில் வந்து நம்மளை கொன்றுவார் அவர். அதனால் இதை வைக்கிறது தான் நமக்கு பெஸ்ட் ஐடியான்னு தோணுது. ட்ராப் பண்ணிவிட்டு திரும்ப உள்ள கீழே குதிக்கணுங்க. இந்த குதிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம குதிச்சு அந்த ஒரு 2 to 3 seconds ஆகுது எந்திரிக்கிறதுக்கு. அந்த நேரத்தில் கிராண்ட் பண்ணிட்டாலும் நம்ம என்ன பண்ணுறது சொல்லுங்கள். அதனால எந்திரிக்கிறதுக்குள்ளே போய் வச்சுட்டு வந்துடலாங்க. கரெக்டாக இந்த இடத்துலையும் என்ன நிறைய தடவை அவர் வந்து முன்னாடி வந்து நின்று நம்மளை கொண்டிருக்காரு. நம்ம நிறைய தடவை இந்த மாதிரி அடிபட்டிருக்கோம். ஸோ தெரிஞ்சுட்டு தான் நம்ம எல்லாம் பண்ணணும். இங்கே நம்ம என்ன இருக்குன்னே பார்க்கல கைஸ் இந்த ரூமில். அப்புறமா வந்து பார்ப்போம். இப்போ மேலே இருக்கிற க்ரோபார் எடுத்துகிட்டு வந்து கீழே போயிடலாம். ஏன்னா நெக்ஸ்ட் வந்து நமக்கு கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை வச்சு ஐயோ போச்சு வந்துட்டார். இதெல்லாம் தேவையா நமக்கு? ஆக்சுவலாக ஒன்று நடந்ததுக்கப்புறம் தான் அது பண்ண வேணாம்னு தோணுது. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டே 3 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம வந்து இதை நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணிக்கலாம். இதோட இந்த வீடியோ போதுன்னு நினைக்கிறேன். ஓகே, டாடா பாய்.